விஜய் வீட்டுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இதனால காவேரியோட அம்மா எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அத பார்த்தா காவேரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. "என்ன மன்னிச்சிடுங்கம்மா" அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வந்து அந்த டைம்ல வந்து பசுபதியும், அவங்கள கும்பல் எல்லாருமே வந்துடுறாங்க. அன்பரசு எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப மோசமா வந்து காவேரியை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. காவேரி பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணா, உங்க குடும்பமே பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுமா? அந்த மாரிலாம் மோசமா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்ட தாத்தா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய வந்து விஷயம் பண்ணியிருக்கா. தங்கச்சிக்காக வந்து அவ வந்து அம்மா மாரி செயல்பட்டுருக்கா. அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணு உயிர காப்பாத்தணும். அதே மாரி அவங்க அக்கா வாழ்க்கைய வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கா. இந்த மாரி பொண்ணு எங்கேயுமே இருக்க மாட்டா. இப்படிப்பட்ட பொண்ணு பத்தி தப்பா பேசினா மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு தாத்தா கேட்குறாரு. உடனே செமையா டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம விஜயும். இப்ப போறீங்களா இல்லையா? காவேரி பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு வந்து அப்படியே செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க பசுபதி அவங்க கேங்கும். அடுத்து வந்து இங்க சாரதா வந்து பயங்கரமா அழறாங்க. இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அதுக்கு தாத்தா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மா. காவேரி எப்படி நான் விட்டு குடுப்பேன். அவ என் வீட்டு மருமகம்மா. அவ என் கூட தாம்மா இருக்கணும். எங்க வீட்ல இருப்பா. விஜய் கூட தாம்மா இருப்பா அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரி அமைதியா இருக்காங்க. விஜய் வந்து அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. காவேரி வந்து ஒண்ணுமே வந்து செய்யல அத்தை. எந்த தப்புமே செய்யல. எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன். அதனால தயவுசெய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நான் இப்ப திருந்திட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மாரிலாம் நடக்காது. காவேரி எங்க வீட்லயே இருக்கட்டும். அவள நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு ஏங்க? ஏன்? அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க. நம்ம விஜய் என்ன சொல்ற காவேரி? அப்படின்னோனே, போதுங்க எங்க வீட்டுக்காக நீங்க சமாதானப்படுத்துனது, அவங்களுக்காக பேசுனது எல்லாமே தயவுசெய்து நிறுத்திக்கங்க விஜய். இதுக்கப்புறம் எதுக்காக நாடகம் ஆடணும்? நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாடகம் ஆடிட்டோம் விஜய். நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளோ நாள் நடிச்சிருந்தது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்னால முடியல விஜய்ன்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்படியே வந்து ஒண்ணும் புரியாம எல்லாரும் பார்க்குறாங்க. இங்க பாருங்க. நீங்க என்னைக்கு வந்து வெண்ணிலா வந்தாலோ வீட்டுக்கு அன்னையிலேருந்து நீங்க மாறிட்டீங்க. டோட்டலா மாறிட்டீங்க. வெண்ணிலா வந்த அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் உங்களுக்காக ஏங்குனேன். நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு வந்து அவ்வளோ ஏங்குனேன். ஆனா நீங்க அன்னைக்கே வெண்ணிலாவ கூப்பிட்டு வெளிய போயிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன கண்டுக்கவே கண்டுக்கல. இப்ப வரைக்கும் நான் ஏன்டா அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நெனப்பு வருது. டைவர்ஸ்க்கு ஒரு பக்கம் எனக்கு ஏற்பாடு பண்றீங்க. இன்னொரு பக்கம் என்னை எப்படியாவது வெளிய அனுப்பணும்னு யோசனை பண்ணீங்க. ஏன் இன்னைக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பேக் பண்ண சொன்னீங்க ட்ரெஸ் எல்லாம். நானும் பேக் பண்ணிக்கிட்டேன். போதும் விஜய் எல்லாமே நமக்குள்ள நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. நமக்குள்ள இந்த எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு முடிவுக்கும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்காக நடிக்கணும் விஜய்? சொல்லுங்க. இதுக்கப்புறம் தயவுசெய்து எங்க வீட்டுக்கு வந்து போலியான வந்து நம்பிக்கை குடுக்காதீங்க. அவங்க பாவம் இவ்வளோ நாள் அவங்கள நான் ஏமாத்திட்டேன். இதுக்கப்புறமாவது நானு ஏமாத்தாம இருக்கேன். தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்றாங்க. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைறாரு. இங்க பாரு காவேரி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாரு. இல்ல தாத்தா, இவ்வளோ நாள் உங்கள நான் ஏமாத்திட்டேன். உங்கள கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க தாத்தா. விஜய் வந்து என்னை எப்படியாவது அனுப்பத்துக்கு நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அவர் மனச கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஏன்னா, அவர் மனசு ஃபுல்லா வெண்ணிலா தான் இருக்கா. நான் புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. வெண்ணிலா என்ன அடிச்சால்ல, அடிச்சு என்ன கீழ தள்ளி விட்டால, அப்போ கூட விஜய் வந்து வெண்ணிலாவோட கைய பிடிச்சுன்னு தான் நின்னாரு தாத்தா. என்ன வந்து தூக்கல தாத்தா. ஏன்னா, வெண்ணிலாவ பத்தி அவர் வந்து அந்த மாரி நெனச்சிருக்காரு. ஏன் விஜய் என்ன சமாதானப்படுத்த வந்தாருன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல, அவர் என்ன சமாதானப்படுத்த வந்து என்ன சொன்னார் தெரியுமா தாத்தா? உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னோன அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாரு. என்னம்மா? அப்படின்னோன, தாத்தா அவர் சமாதானப்படுத்த என்கிட்ட வந்து வெண்ணிலா பத்தி பெருமையா பேசினாரு தாத்தா. நான் இப்படி விழுந்தது கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. வெண்ணிலா பாவம். வெண்ணிலாக்கு எதுவுமே தெரியாது. அவ பாவம். அவ வந்து இந்த மாரி பொண்ணே கிடையாது. அவ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அவள பத்தி பெருமையா பேசியிருந்தாரு தாத்தா. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. என்ன பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! காவேரி நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வர்றார். போதும் விஜய் நிறுத்துங்க. தயவு செய்து நிறுத்திடுங்க. இதுக்கப்புறம் தயவு செய்து நீங்க எதுவுமே எனக்கு சொல்ல வேணாம். உங்கள பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் மேல சுத்தமா வந்து ஒரு துளி அன்பு கூட உங்களுக்கு ஏன் இல்லன்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன் விஜய்? வெண்ணிலா வந்து வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரியும், வெண்ணிலா வந்தோனே வேற மாதிரியும் ஏன் நீங்க நடந்துக்கிட்டீங்க? வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி நெறைய நம்பிக்கை எனக்கு குடுத்தீங்க. காலம் ஃபுல்லா உங்க கூட வாழ போறேன்ற நம்பிக்கையில சரி விடுங்க. நான் அத பத்தி பேச வேணாம் எல்லார் முன்னாடியும். நான் இப்படி இருந்தேன். ஆனா எப்ப வந்து நீங்க வந்து வெண்ணிலா வந்துட்டாளோ, அப்பயிலேருந்து நீங்க மாறிட்டீங்க விஜய். ரொம்ப ரொம்ப மாறிட்டீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்காம போச்சுல்ல. சரி பரவால்ல. நீங்களாவது சந்தோஷமா இருங்க. நீங்களும் வெண்ணிலாவும் ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக பரவால்ல. நான் உங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் விஜய். அதனால நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இந்த காவேரி தப்பா புரிஞ்சுக்கணும்னு தாத்தாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. காவேரி வந்து அவங்க அம்மா கூடயே வாங்கம்மா போலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க.